சல்லியன் தேராளியாக சம்மதித்ததும் கர்ணன் யுத்தத்திற்கு போக தயாரானான். கர்ணனுக்கு உற்சாகம் கொடுக்கிற மாதிரி பேசாமல் எந்த விஷயமெடுத்தாலும் நடக்காது என்று பேசினான் சல்லியன். துரியோதனனிடம் கேட்டு வாங்கிய தேராளி சல்லியன் கர்ணனுக்கு உபத்திரவமாக மாறினான். தேரை வலம் வந்து தேரில் ஏறி உட்கார்ந்தான் கர்ணன். இன்றைய போர் மிக கடினமாக இருக்கும் என்றான். நாளைய உதயத்தை பாண்டவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்றான். சுய புகழ்ச்சி பேசாதே என்றான் சல்லியன். பீமன் உன் முகத்தில் அடித்தால் பல்களெல்லாம் போய்விடும். ஈட்டியுடன் தர்மன் தாக்கினால் நீ தாக்கு பிடிப்பாயா என்றான். அர்ஜுனனை யார் காட்டி தருகிறார்களோ அவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்றான் கர்ணன். நேரெதிரே வரும் அர்ஜுனனை எதற்கு காட்டி தர வேண்டும் என்றான் சல்லியர். நீங்கள் எனக்கு மித்திரமல்ல எதிரி என்றான் கர்ணன். மித்ர தேசத்திற்காரர்கள் தீயவர்கள் மோசமானவர்கள் என்று சல்லியனை கோபமூட்டினான். நீ காக்கை மாதிரி பாண்டவர்கள் அன்னப்பறவை மாதிரி துரியோதனன் காக்கையை அன்னமிட்டு வளர்த்தான் என்றார். நீங்கள் என்னைப்பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நான் அர்ஜுனனை வெல்வேன் என்றான் கர்ணன்.